ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மலைவேம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மலைவேம்பு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இதுவும் ஒரு வகையான வேம்பு தான். இதோட இலைகள் இந்த மாதிரி இருக்கும். இதில் பூக்கள் பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருக்குது பாருங்கள். அந்த சாதாரண வேம்பில் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் பூக்கள். அதோட பூ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதோட பூ பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருக்கும். இதோட இலைகள் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வேம்பு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வேம்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, இதோட இலைகளில் அந்த வேம்போட இலைகளில் விளிம்பில் இருக்கிற அருவா மாதிரி அப்படியே பல் மாதிரி இருக்கும் பாருங்கள். அது இந்த மலைவேம்பில் இருக்காது. இதுதான் மலைவேம்பு. மலைவேம்பு அப்படின்னு பேர் இருந்தாலும் இது ஏதோ மலையில் மட்டும்தான் விளையும் அப்படின்லாம் கிடையாதுங்க. இது நம்ம தரையிலையும் நம்ம வீட்டு பக்கத்துலேயும் வளரும். சாதாரண வேம்பு மாதிரி தான் இதுவும். இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இதோட இலைகளில் பல்லருவா இருக்காது. சரிங்களா? இது எதுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னாக்கா, பார்த்திங்கன்னா சூலகத்தில் உள்ள அழுக்கை நீக்கும். சூலக பிரச்சனை, மென்சஸ் சரியாக வரல, சரியானபடிக்கு இல்லை, அந்த மாதிரி யூட்ரஸில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல மருந்து. நம்ம சாதா வேப்பிலை பார்த்திங்கனாக்கா அது எடுப்போம். சாதா வேப்பிலை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அருவா இருக்குது. நான் இது ரெண்டும் பக்கத்தில் கூட உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது. இதில் அருவா இருக்குது. இது பல நோய்களுக்கு மருந்து. அம்மை, கேன்சரு, காய்ச்சல், தோல் வியாதிகள் எல்லாத்துக்கும் மருந்து இது. இப்போ கூட நவ்ஜோத் சிங் சித்து சொன்னார், அவங்க மனைவிக்கு பார்த்திங்கன்னா இந்த சாதாரண வேம்பும் மஞ்சளும் அரைச்சி கொடுத்து, வேம்பு தண்ணியெல்லாம் கொடுத்து கூட கேன்சர் குணமாச்சின்னு. அந்தளவுக்கு இதுக்கு வலிமை இருக்குது. மலைவேம்புக்கு யூட்ரஸில் தான் ஆக்ஷன் இருக்குது. நல்லது. இதோட பேர் அசாடிரெக்டா இண்டிகா. மலைவேம்போட பேர் மெல்லியா அசாடிரெக்டா. பாருங்கள், இந்த மலைவேம்போட இலைகளை பாருங்கள். நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். இது மலைவேம்போட இலை. இது பாருங்கள் நம்ம சாதா வேம்போட இலை. இதில் பல்லருவா இருக்குது, இதில் பல்லருவா இல்லை. சரிங்களா? பின்பக்கம் கூட நான் காட்டுற மாதிரி. ஆனால் பார்க்குறதுக்கு வேப்பலை மாதிரியே இருக்கும். கொஞ்சம் பச்சை கலர், இதில் லைட்டு க்ரீனாக இருக்கும், லைட்டு க்ரீனாக இருக்கும், டார்க்கு க்ரீனாக இருக்கும். ஆக மொத்தம் பல்லருவா இருக்காது. சரிங்களா? இதில் பாருங்கள், லைட்டாக தான் பல்லருவா. ஆனால் பல்லருவா இருக்கிறதே தெரியாது. ஆனால் இதில் பாருங்கள், உடனேவே தெரியும் இது சாதா வேப்பிலை. அதே போல் இதோட பூக்களை பாருங்கள், நான் பக்கத்தில் காட்டுறேன். இதோட பூக்களை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அதே சாதாரண வேம்போட பூக்கள் வெள்ளை கலரில் இருக்கும். அந்த வேம்பு பூக்கள் இப்போ சீசன் இல்லாதனால என்னால் காட்ட முடியல. ஆனால் அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட பூக்கள்லாம் இதோட பூக்கள் தான் வயலட்டு கலரில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா காய்கள் பார்த்திங்கன்னா உருண்டையாக ஏதோ சுண்டைக்காய் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் அதோட காய்கள் எல்லோரும் வேம்போட காய்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட காய்கள் ஓவல் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? இதுதான் மலை வேம்புக்கும் சாதா வேம்புக்கும் உள்ள வித்தியாசம். ஆக மொத்தம் ரெண்டுக்குமே ஸ்கின்ல ஆக்ஷன் இருக்குது. எல்லாம் ஒரு சில ப்ராப்பர்ட்டி ஒன்றா தான் இருக்கும். மற்றது இந்த சூலகத்து ஆக்ஷன் தான் இந்த மலை வேம்புக்கு அதிகம். சாதா வேம்புக்கு இருக்குதானா, சாதா வேம்புக்கும் யூட்ரஸில் ஆக்ஷன் இருக்குது, ஆனால் கம்மி. இதுதான் மலைவேம்பு மற்றும் சாதாரண வேம்போட டிஃப்ரென்ஸு. மெயினாக அந்த அருவாவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அந்த பூக்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், காயை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே தரையிலையும் வளரும், மலையிலையும் வளரும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. நீங்கள் இந்த வேம்பு வச்சு பயன்பெறுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஹரே கிருஷ்ணா.